டைப் பண்ணி விடுங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பே பண்ணி ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க, பெய்ட் ரிவ்யூஸ் இருக்கும். நம்ம பெய்ட் ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணுறது கிடையாது. நான் வாங்கி நான் யூஸ் பண்ணி ஒரு யூசர் ரிவ்யூவாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இது நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகணும். ஏன்னா பே பண்ணி பார்த்தது ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்கிறானோ அதை தான் ஸ்கிரிப்டடாக இவனுங்க படிப்பானுங்க. பட் நான் ஓனாக யூஸ் பண்ணி எனக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்கிற வீடியோ இது. ஸோ அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது கைஸ். ஸோ அதனால் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் லைக் பண்ணி ஹைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா தான் ஸோ இந்த மாதிரி உண்மையான ரிவ்யூஸ் கொஞ்ச நாளைக்காவது நிற்கும் யூடியூப்ஸில். இல்லைனா நீங்கள் அவன் எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டாக படிச்சுட்டு இருப்பான், அதுதான் உண்மை சொல்லி நம்பிட்டு இருப்பீங்க. ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் தான் ஆகாஷ் பைலட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட iPhone 17 Pro Maxோட 5 months கம்ப்ளீட்டான ரிவ்யூ. இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 14 Pro Maxலேருந்து 17 Pro Maxக்கு அப்கிரேட் பண்ணேன். ஸோ அதனால் இதோட நல்லது கெட்டது இப்போ அப்கிரேட் பண்ணுறது வர்த்தா அப்படின்னு சொல்லி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து அப்கிரேடுன்ற பேரில் அதே ஃபோன் தான் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் 17 சீரீஸ்னு வரும்போது ரொம்ப நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் 15, 16 அந்த மாதிரி 14, 13 கூட யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு 17 சீரீஸ்க்கான ஃபோனுக்கு வந்து அப்கிரேட் பண்ணலாமா, அது வர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இது 6 months நான் யூஸ் பண்ணிட்டனால எனக்கு இதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த அப்கிரேட் பார்த்திங்கன்னா வர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு தான். ஸோ நான் இப்போயே சொல்லிடுறேன், 16 சீரீஸ் வச்சுட்டு இருக்கவங்க யாரும் அப்கிரேட் பண்ண தேவையில்லை. 15 வந்து ஓகே பண்ணலாம் இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி. பட் 14, 13 வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணணும். ஸோ அப்கிரேட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் என்னதுன்னு சொல்லி ஃபுல்லாக டோட்டலாக காட்டுறேன். அண்ட் 16 சீரீஸ்லேயும் 15 சீரீஸில் இருக்கிறவங்களுக்கு ஏன் அப்கிரேட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ரீசன் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். இது பார்த்திங்கன்னா ப்ரோ மேக்ஸ் வேரியண்ட். இது வந்து ப்ரோக்கும் வந்து செட் ஆகும். அண்ட் 17 சீரீஸில் இருக்கிற 17க்கும் செட் ஆகும். ஏர் தெரில எனக்கு, பட்டு ப்ரோ மேக்ஸ் வச்சுருக்கனால அந்த லைனப்பில் இருக்கிற எல்லா ஃபோனுக்குமே இது செட் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அண்ட் இத்தனை மாதமாக யூஸ் பண்ணதுனால எனக்கு இன்னும் இதில் முக்கியமாக நிறைய பிடிக்காமலும் இருக்குது. ஸோ அது நான் முக்கியமாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே வந்தோன்னே நெகட்டிவ்ஸ் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு நெகட்டிவே இதோட அலுமினியம் யூனி பாடி தான். நான் எதிர்த்தோடனே அதான் சொல்லுவேனே. நான் பயந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 14 Pro Max வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா சைடு ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் நம்ம கீழே போட்டாலும் ஒன்றுமே ஆகாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன் இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் S23 Ultra, இதுவும் அலுமினியம் தான். பட் இது வந்து ஆர்மல் அலுமினியம் ஷைனிங்காக இருக்கும் பார்த்திங்களா. இதுவே கீழே வந்தால் கூட எதுவுமே ஆகாது. பட் இது எவ்வளோ ஃப்ரெஜைலாக இருக்குன்னா சும்மா கீழே போட்டாலே சொட்டையாடும் போல் இருக்குது அந்தளவுக்கு. எனக்கு கவர் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் கேஸ் போட்டுட்ருக்கேன் டெய்லி ஆப்ஜெக்ட்ஸு. ஆனாலும் இது ஒரு வாட்டி வந்து கீழே விழுந்துச்சு, லைட்டாக தான் விழுந்துச்சு. ஆனால் அதுக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடில் இருக்கிறது வந்து எதுவும் பெயிண்ட் இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அது வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள். ஓகே கைஸ், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நம்மளோட ஐஃபோனில் பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த இடத்துல டேமேஜாக இருக்கும். அண்டு கலரும் பீல் ஆஃப் ஆகிருக்கு லைட்டாக. அது வந்து கவர் போட்டிருந்து அந்த மாதிரி ஆச்சு. அது எப்படி ஆச்சுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. மற்றபடி எனக்கு வேறு எங்கேயும் பார்த்திங்கன்னா டென்ட்டோ இல்லை வேறு எங்கன்னா ஸ்க்ராச்சஸோ எதுவுமே எனக்கு இல்லை ஃபோனில். மற்றபடி எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. ஜஸ்ட் இந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக இதுவாக இருக்குது. இது வேறு சனி அப்பப்போ லென்ஸ் ஸ்விட்ச் பண்ணிகிட்ருக்கு, ஆஃப் பண்ணாலும் அந்த மாதிரி ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ லைட்டாக இது மட்டும்தான், மற்றபடி எனக்கு வேறு எங்கேயுமே இல்லை. அண்டு இதோட மேஜர் ட்ராபேக் இது மட்டும்தான். நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஓகே ஒரு நல்ல ஃபோனுக்கு அப்கிரேட் ஆகலாம்னு சொல்லி பார்த்துக்கும் போது அந்த டைம் பார்த்து இந்த ஆப்பிள்காரனுங்க அலுமினியம் யூனி பாடி சொல்லிட்டு இந்த மாதிரி அட்லீஸ்ட் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காவது பண்ணியிருக்கலாம் அந்த அலுமினியமை. அதுவேளை அனடைஸ் கோட்டிங்னால அது வந்து சும்மா நம்ம லைட்டாக எதனா தேய்ச்சாலே வந்துட்டு அந்த கலர் பீல் ஆஃப் ஆகுது. ஸோ அது மட்டும் தான் எனக்கு பிடிக்கல. மற்றபடி அவன் சொல்கிற மாதிரி நெட்லலாம் ரூமர்ஸ் கிளம்பிட்டு பார்த்தீங்களா, ஸ்க்ராட்ச் இதுவாகிடுது தெரிஞ்சு போகுது, அதெல்லாம் இல்லை. ஏன்னா வந்து நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வீட்டில் இருக்கும்போது நான் கவரில் தான் யூஸ் பண்ணுவேன். பர்ஃபெக்டாக இருக்குது. அண்டு முன்னாடி நான் 14 Pro Maxலேருந்து இந்த 17 Pro Maxக்கு நான் ஸ்விட்ச் ஆனதுலேருந்து வந்து எனக்கு பிடிக்காத விஷயம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தட்டு குவாலிட்டி சொன்ன மாதிரி. அண்டு செகண்டு பார்த்திங்கன்னா இதோட ஸ்பீக்கர் இம்ப்ளிமெண்ட். நான் இப்படி ஃபோன் இப்படி கையில் பிடிச்சிருக்கிறேன்னா மேலே பார்த்திங்கன்னா இங்கே ஸ்பீக்கர் வரும். ஸோ நான் கேம் விளையாடும்போது இங்கேருந்து அவுட்புட் வரும் எனக்கு 14ல். பட் இப்போ 17ல் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஸ்பீக்கர் கீழே வச்சதுனால இங்கே நான் அப்படி கை வச்சேன்னா ஸ்பீக்கரோட சவுண்டே மறைஞ்சிது. ஸோ நான் கையில் பிடிச்சி விளையாட முடியல. எதுவாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஹெட்செட்டோ இல்லைனா வந்துட்டு ஃபோன் வேறு எங்கன்னா வச்சுட்டு தான் நான் எதனா வீடியோ பார்க்க வேண்டியிருக்கு. நான் இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு பண்ண முடியல. ஸோ ஃபோன் ஸ்பீக்கர்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்டு வேறு என்ன எனக்கு பிடிக்கலன்னா
வேறு எதுவுமே இல்லை. மற்றபடி எல்லாத்துலேயுமே இந்த ஃபோன் வந்து எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்றோம். அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாசிட்டிவ்ஸில் போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நிறையா இருக்குது. இதோட டிசைன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இதோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா டிசைனு. என்னடா இப்போ தான் டிசைன் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக, நான் சொன்னது வந்து அதோட குவாலிட்டி. பட் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஏன்னா முன்னை விட பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் வந்து இந்த கலர் நிறைய பேர் ஹேட் அண்ட் லவ் நிறைய பேருக்கு இருக்குது. அண்ட் இது மோஸ்ட் ஃபேமஸான ஒரு கலர் காஸ்மிக் ஆரஞ்சு. இப்போ நிறைய பேர் செலிபிரிட்டிஸ் எல்லாம் இந்த கலரில் தான் வச்சுட்ருக்காங்க. என்ன தான் ஹேட் இருந்தாலும் எனக்கு ஆரஞ்சு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஒரு கேடிஎம் ஓட்டுருவேன். ஸோ அதனால் ஆப்வியஸாக எனக்கு கேடிஎம் ஆரஞ்சுனால இதுவும் ஆரஞ்சுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு செகண்ட் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா அதோட கேமராஸ். இதோட ஃப்ரண்ட் கேமரா முக்கியமாக எப்பவுமே ரேர் கேமரா விட ஃப்ரண்ட் கேமராவுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. பட் நம்ம 17 சீரிஸில் அந்த சென்டர் ஸ்டேஜ் கேமரா வச்சுருக்காங்க, வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. ஸோ என்னால் இப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு என்னால் ஒரு வெர்டிக்கல் வீடியோ எடுக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி இன்ட்ரோவர்ட்டாக ஷை டைப்பாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்படி பிடிச்சி ஒரு பப்ளிக்கில் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. பட் எனக்கெல்லாம் அப்படி கிடையாது. நான் அப்படியே பிடிச்சிட்டு ஏதோ ஃபோனை ரீல்ஸ் பார்க்குற மாதிரி, ஏதோ ஃபோன் பார்க்குற மாதிரி அப்படியே நான் வீடியோவே எடுத்து முடிச்சிடுவேன். ஸோ நம்மளுக்கு வீடியோ எடுத்துருவோம், பக்காவாக இருக்குது. அதுவும் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா 18 மெகா பிக்சல் பம்ப் பண்ணிட்டுருக்காங்க. நான் 14லேருந்து நான் ஜம்ப் ஆகி இதில் வரும்போது எனக்கு ரொம்ப டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் இது, ரொம்பவே. ஏன்னா அதில் 16லேயும் அந்த சென்டர் ஸ்டேஜ் கிடையாது, 15லேயும் சென்டர் ஸ்டேஜ் கிடையாது, பட் 14லேயும் சுத்தமாக கிடையாது. அண்ட் இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஒரு இனோவேட்டிவான ஒரு திங் ஆப்பிள் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பேக் கேமரா பார்த்தீங்கன்னா எல்லாமே 48 மெகா பிக்சல் ஆகிட்டாங்க. நான் 14ல் யூஸ் பண்ணும்போது எனக்கு 48 மெகா பிக்சல், பட் மெயின் கேமரா மட்டும் தான் 48 இருக்கும். மற்றதெல்லாம் 12 சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நான் வந்துட்டு அந்த ஜூம் பண்ணும்போதோ இல்லை ஜூம் அவுட் பண்ணும்போது குவாலிட்டி வந்து கொஞ்சம் லைட்டாக அடி வாங்கிடும். பட் இது எல்லாமே 48 இருக்கனால ஸோ நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட்டு அல்ட்ரா வைடு அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிங்கன்னா கூட அந்த குவாலிட்டி உடையாமல் சேம் அப்படியே இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் ஜூம் குவாலிட்டி வேறு. முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட மேக்ஸிமம் நான் 3x மேலே போகவே மாட்டேன், ஏன்னா ரொம்ப உடையும். பட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் 8x வரைக்கும் எடுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா 25x அது நாட் யூஸபிள். அண்ட் ஃபோட்டோ 40x பேக் ஆக்சுவலாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் சாம்சங்கில் கம்பேர் பண்ணும்போது 40x இதில் கம்பேர் பண்ணிங்கன்னா இது ஆக்சுவலாக நல்லாயிருக்கும், பெட்டர். அது என்ன தான் 200 மெகா பிக்சலாக இருந்தால் இதில் பக்காவாக வருது. ஸோ கேமராஸ் பார்த்தீங்கன்னா 2 கேமராஸுமே பாசிட்டிவ் தான். 2 கேமராவில் எப்படி சென்டர் ஸ்டேஜ் யூஸ் பண்ணுறதுன்னு நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, இந்த சென்டர் ஸ்டேஜ் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் கால், இன்ஸ்டாகிராம் கால் எல்லாத்துலேயுமே பக்காவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களை ட்ராக் பண்ணும் அழகாக, சூப்பராக இருக்கும். அது உங்களை ஸ்டென்டராகவே வச்சுருக்கோம் அது. ஸோ அந்த ஃபீச்சரோட உங்களுக்கு நான் இப்போ போட்டு காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்டர் ஸ்டேஜ் கேமரா வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் காலில் பார்க்கலாம். ஸோ இதை பாருங்கள், நான் மூவ் பண்ணுறேன். ஸோ தெரியுதுங்களா, உங்களை ஆக்சுவலாக அது வந்து ட்ராக் டவுன் பண்ணணும், உங்களை ஃபோக்கஸில் சென்டர்லேயே வச்சுக்கிறதுக்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே போர்ட்ரேட் மோடு இருக்குது. நீங்கள் இங்கே நல்லா கொஞ்சம் தெரியும், அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பிளராக இருக்குது, தெரியுதுங்களா. ஸோ நான் வந்து வீட்டுக்குள்ளே ஒரு நார்மலாக நீங்கள் ஒரு வீடியோ கால் பேசுகிறீங்கன்னா அந்த சினாரியில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் நான். ஸோ ஸ்டாண்டில் இப்படி வச்சுட்டு நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் ஆடிட்டே இப்படி பேசிகிட்டு இருக்கலாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணாலுமே உங்களோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் ஸ்டேஜ் கேமரா இருக்கிறனால உங்களுக்கு அழகாக அது வந்து உங்களை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும். பாருங்கள் எவ்வளோ எக்ஸ்டெண்டுக்கு நான் போகிறேன்ட்டு பாருங்கள். அதுவும் இல்லாமல் ஸ்லோ ப்ராசஸ்லாம் இல்லைங்க, தெரியுதுங்களா. நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் அது ஆக்சுவலாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து சென்டர் ஸ்டேஜ் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக ஃபோக்கஸ் பண்ணும். இதுதான் நம்ம ஆப்பிளோட இனோவேஷன், ஆக்சுவல் யூஸ்ஃபுல்லான ஒரு இனோவேஷன். ஓகே கைஸ், இப்போ நம்ம சொன்ன மாதிரி சென்டர் ஸ்டேஜ் கேமரா பார்த்துருவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜூம் அவுட்டு. ஸோ நிறைய பேர் ஒரு 2-3 பேர் இருந்தீங்கன்னா ஈஸியாகும். அதே 2-3 பேருக்கு மேலே இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெர்டிகல் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இது நான் மேனுவலாக பண்ணுறது. மேலே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது ஆல்ரெடி. இது பார்த்திங்கன்னா ஆட்டோ ஜூம் ஆன், ஆட்டோ ரொட்டேட் ஆன் கொடுத்துட்டிங்கன்னா பீப்புள் வர உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகும். பட் எனக்கு இப்போ யாரும் கூட இல்லை, அதனால் எனக்கு அந்த ஃபீச்சரை போட்டு காட்ட முடியலை. மற்றபடி வீடியோஸ்லேயும் அதே தான். இது பார்த்திங்கன்னா சென்டர் ஸ்டேஜ் இருக்கிறனால நீங்கள் இப்படி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் வெர்டிகல் மோடுக்கு. ஸோ வீடியோ எடுக்கிறது வந்து இப்படியே பிடிச்சி வீடியோ வந்து நம்ம வெர்டிகல் மோடில் எடுத்துக்கலாம், தெரியுதுங்களா. ஸோ நீங்கள் இப்படி வெர்டிகலாக இப்படி ஃபோன் ரொட்டேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டுவல் கேப்சர் ஃபோர்ஸை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீடியோவும் எடுக்கும், பேக் வீடியோவும் எடுக்கும் ஒன்றாவே. ஸோ இது சாம்சங்கில் ஆல்ரெடி வந்து இது வந்து பக்காவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பான் அவன், வேறு மாதிரி இருக்கும் ஒன்றும். பட் இதில் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை, ஜஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும்தான். ஆக்ஷன் மோடு, அப்புறமா பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசரு, டுவல் கேப்சரு எல்லாமே இருக்குது. அண்ட் சினிமேட்டிக் மோடில் பார்த்தீங்கன்னா 1 and 2 மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். 1 and 2 செகண்ட் டைம் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம், அதான் 2 ஒரே லென்ஸ் தான், அதுவே வந்து டிஜிட்டலாக க்ராப் பண்ணுது. அப்புறமா ஸ்லோ மோஷனு, டைம் லேப்ஸு, ஸோ இதெல்லாம் நார்மல் தான். இதெல்லாம் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் போர்ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா இதில் 4x வரைக்கும் இருக்குது, 2x அண்ட் 1x. அப்புறமா இதில் ஸ்பெஷல் வீடியோ எடுக்க முடியும்.
ஸ்பேஷியல் வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே பார்த்திங்கன்னா சென்சார் கொடுத்துருக்குறாங்க. ஸோ LiDAR சென்சார் இருக்கிறனால நம்மளால் வந்து பக்காவாக வந்து ஒரு 3D வீடியோ எடுக்க முடியும், 3D ஆடியோவோட அண்ட் பேனராமிக். ஸோ வாங்க தேர்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். இதோட டிஸ்பிளே. இதில் ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. பட் சாம்சங் லெவலுக்கு இல்லைனாலும் ஓகே. இதில் பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா நான் ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் ஸ்க்ரீன் கார்டு போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ பார்க்காத போய் பாருங்கள். நம்ம இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா ESRோட ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் ஸ்க்ரீன் கார்டு போட்டிருக்கேன். ஸோ நம்ம நார்மலாக ஸ்க்ரீன் கார்டு போடும்போது ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் போயிடும். பட் நான் போட்டிருக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டி ரிஃப்ளெக்டிவான ஒரு ஸ்க்ரீன் கார்டு தான். அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லை மேலே ஐகார்டில் வரும், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 6.7 இன்ச் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நம்மளோட iPhone 14 Pro Maxல. இது பார்த்திங்கன்னா 6.9 இன்ச். இது எட்ஜ் டு எட்ஜ் பார்த்திங்கன்னா தின் பார்டர் வருது. எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஐஃபோனில் என்ன தான் வந்து 6.7 இன்ச் இருந்தாலும் பார்டர் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். அதனால் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. மற்றபடி 14லேருந்து இதுக்கு மாறுறதுக்கு பார்த்திங்கன்னா ப்ராசஸர் 4th பாயிண்ட். ப்ராசஸர் வேறு லெவலில் இருக்குது. ஹீட்டிங், முக்கியமாக ஹீட்டிங் இல்லவே இல்லை. எனக்கு அதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா 14ல் நான் வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு ரெண்டர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அயன் பாக்ஸ் மாதிரி சூடாகும். பட் இது பார்த்திங்கன்னா ஹீட் அவ்வளோ ஆகவே மாட்டேங்குது. வேப்பர் கூலிங் சேம்பர் போட்டிருக்கனால கூலிங்காக சூப்பராக கூலிங்காகவே இருக்குது. எனக்கு எப்படின்னு அதிசயமாக தெரில. நான் முதல்ல ஐஃபோன் பிடிக்கவே முடியாது. அதனால் அந்த 14 நான் ஒரு இடத்துல ஸ்டாண்டில் வச்சுட்டு பின்னாடி அந்த கூலிங் ஃபேன்லாம் வைப்பேன் நான். பின்னாடி வீட்டில் ஏதோ ஃபைட்டு போயிட்டுருக்கு, சாரி முன்னாடி வீட்டில். ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணலாம் இருங்க. ஓகே கைஸ், சடனாக வந்து ஃப்ரெண்ட் வீட்டில் எல்லாம் கத்திட்டாங்க சண்டை போட்டுருக்கனால, அதனால் வீடியோ கட் பண்ணிட்டேன். அண்டு முக்கியமாக டிஸ்பிளேயில் வந்துட்டு இருந்தேன். ஸோ டிஸ்பிளே பார்த்திங்கன்னா எனக்கு அதில் லைட்டாக திக் ப்ராடர் வரனால அது என்ன தான் வந்து 6.7 இன்ச் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த S23 Ultra மாதிரி ஃபீல் ஆகாது. இது ஃபுல் FLH டிஸ்பிளேவா. பட் இதில் 6.9 கொடுத்துருக்கிறது வந்து நீங்கள் நினைப்பீங்க என்னடா 0.2 mm தானடா திக்காக இருக்குன்னு. பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். ஏன்னா அது டயகனலாக இப்படி ஏறதுனால கொஞ்சம் டிஸ்பிளே பெருசாக தான் இருக்கும். ஸோ ஐஃபோனோட டிஸ்பிளே பார்த்திங்கன்னா எப்போயும் பார்த்திங்கன்னா ப்ராடாகவும் இருக்கும், வைடாகவும் இருக்கும். ஸோ அதான் ஒன்று. இப்போ பார்த்திங்கன்னா டாலாக இருக்கா, ப்ளஸ் வந்து இது வைடாகவும் இருக்கும். ஸோ வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் இந்த பார்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரவுண்டடாக கொடுத்துருக்கறனால ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த குத்தாது. இப்போ நான் S23 யூஸ் பண்ணும்போது எனக்கு குத்தம். பட் இது பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்கனால அழகாக ஹோல்ட் பண்ணிக்க முடியுது. பட் வெயிட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் அது ஐ டோன்ட் மைண்ட். ஏன்னா ஆல்ரெடி நான் 2 ஃபோனுமே வந்து 14 Pro Max இதுவும் பார்த்திங்கன்னா 2 பாயிண்டில் போது வெயிட்டுக்கு நான் பழகிட்டேன். ஸோ அதனால் நெகட்டிவில் அதை நான் போடலை. எனக்கு அது ஓகே தான், அதனால் நான் அதை நான் போடலை. பட் நிறைய பேருக்கு நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. பட் இது பார்த்திங்கன்னா வெயிட் வந்து எனக்கு ப்ராப்ளமாக இல்லை. எனக்கு எந்த ப்ரீமியமாக இருக்கும்போது அது வெயிட்டாக இருக்கணும். ஒரு லைட் வெயிட்டாக இருந்தாலே எனக்கு அது ப்ரீமியம்னு ஒன்று எனக்கு ஃபீலே ஆகாது. எனக்கு அது என்னன்னே தெரியல. எப்பவுமே ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ்னால் அது வெயிட்டாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃபீல் இருக்கணும். அந்த டச் அண்ட் ஃபீல் இருக்குது பார்த்திங்களா, அது ஐஃபோன் வந்து வேறு லெவலில் நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம ஹோல்ட் பண்ணும்போதே நம்மளுக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபோனை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ லைட் வெயிட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து நார்மலாக நிறைய பேஸ் மாடல் ஃபோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு அது பிடிக்காது. நம்மளோட அடுத்த பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா அதோட சார்ஜிங் ஸ்பீட் தான். இதோட சார்ஜிங் ஸ்பீடு பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். 30 வாட்ஸ் நான் யூஸ் பண்ணும்போது 30 வாட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. 33 கிட்ட சார்ஜ் ஆகும் 14 Pro Max. பட் ஆக்சுவல் ஸ்பீட்ஸ் தெரியாது. பட் ஆப்பிளோட அடாப்டர் 20 வாட்ஸ் 30 வாட்ஸில் எப்படி சார்ஜ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஆகுது. எனக்கு அதுலேயே எனக்கு அவ்வளோ டிராஸ்டிக்காக வந்து கவலை இல்லை இருக்குது. ஏன்னா அப்போவே வந்து இந்த 14 Pro Maxல எல்லாம் இஷ்யூ எல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சம். பட் 17 Pro Maxல 40 வாட்ஸ் பம்ப் பண்ணனால எனக்கு சார்ஜிங்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகுது. அண்ட் ட்ரெயின் ஆகிறது ரொம்ப ஸ்லோ ஆகுது. ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜிங் ட்ரெயின், அதான் ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 to 6 ஹவர்ஸ் சாலிடாக உங்களுக்கு வரும். சாலிடாக வரும் நம்மளோட ஸ்க்ரீன் ஆன் டைமு. மற்ற ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 6000 mAh 7000 mAh. ஆனால் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் செகண்ட் பொசிஷனோட வந்துடும். நிறைய 7000 8000 mAh ஃபோன்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா சிலிக்கான் கார்பன். அந்த ஃபோனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே தான் வரும். அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க இதோட யூஐயை. நிறைய பேருக்கு இந்த யூஐ பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் எனக்கு ஆப்வியஸாக லிக்விட் கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நிறைய கஸ்டமைசேஷன் முன்னாடி வரை வந்துருச்சு. நான் 14 Pro Maxல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த லிக்விட் கேஸ் அப்டேட் வந்துருச்சு தான். எனக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆக ஆரம்பிச்சிது. அதனால் அது தாங்க முடியல. ஏன்னா அது வெறும் 6GB ரேம் தான். இது பார்த்தீங்கன்னா 12GB ரேமு. அது பார்த்தீங்கன்னா இதுவும் 256 தான். அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான் 256GB தான். ஸோ ஹீட்டிங் வைஸு, ஸ்டோரேஜ் வைஸு, ஸ்பீட் வைஸு, எவ்ரிதிங் A19 Pro பக்காவாக ஹேண்டில் பண்ணுது. ஓகே, ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டு இருந்தேன் 15 சீரிஸ் 16 சீரிஸ் வச்சுட்ருக்கோம் வந்து 17 Pro Max ஸ்விட்ச் ஆக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன் ரீசன் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் 15 16 வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் அப்கிரேட் அந்த 15 16 வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இந்த 17ல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டிசைன் சேஞ்சு. 2 கேமராவும் 48 மெகாபிக்சல் ஆகிடுது. ஆல்ரெடி உங்களுக்கு 48 மெகாபிக்சல் ஒரு கேமரா இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டேஜ் கேமரா வந்துடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் கேமரா யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அண்ட் டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று தான். ப்ராசஸர் வேறு, சரிங்களா? ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 வரும், 17 அந்த மாதிரி வந்து
ப்ராசஸர் தான் சேஞ்ச் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வேறு என்ன சேஞ்சஸ் இருக்குது, அதே டைப் சி இருக்குது, அதே ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, எதுவுமே அவ்வளோ டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் கிடையவே கிடையாது. அப்புறம் வேப்பர் கூலிங் சேம்பர், ஃபோன் கூலிங்காகவே இருக்கும் இதில். அதில் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் கொடுத்துருக்கனால கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் சேஞ்ச் ஆக தேவையில்லை. பட் நீங்கள் 14 சீரீஸ்லேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு அதில் ஏஐன்ற ஒரு ஆப்ஷனே கிடையாது. இப்போ ஏஐ வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு யூஸும் கிடையாது தான். ஏன்னா இதில் ஏஐ இப்போவே பீட்டாவில் தான் இருக்குது. இன்னும் ஜெமினாய் கூட அது கொலாப் பண்ணிட்டாங்கன்னா பக்காவாக ஆகிடும். பட் நீங்கள் வந்துட்டு 14 சீரிஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஏஐன்னு ஒரு ஆப்ஷனே இருக்காது. 15 சீரிஸ்க்கு மேலே தான் வரும். அது இல்லாமல் AAA கேம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 14 சீரிஸில் விளையாட முடியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் 14 சீரிஸ்லேருந்து இதில் வரும்போது உங்களுக்கு AAA கேம்ஸ் எல்லாம் விளையாட முடியும். இதில் பார்த்தீங்கன்னா மிராஜ் நான் விளையாடிருக்கேன், கிரிட் லெஜெண்ட்ஸ் விளையாடிருக்கேன், அப்புறம் ரெசிடென்ட் ஈவில் இதெல்லாம் 14, 16லேயே விளையாட முடியும் தான். 15, 16லேயே விளையாட முடியும் தான். 14ல் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு 14 சீரிஸ் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஐஃபோன் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதனால் பண்ண முடியாது. ஏஐ, AAA கேம்ஸு அண்டு கேமரா கூட பார்த்தீங்கன்னா ஓகே தான். கேமரா கூட அதில் வந்து எப்போவுமே ஐஃபோன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 13 இல்லைனா எடுத்துக்கிட்டிங்கனாவே அந்த கேமராவே இன்னும் வரைக்குமே வந்து நிறைய ஆண்ட்ராய்ட்ஸ்க்கு வந்து டஃப் கொடுக்கும். அந்த அளவுக்கான ஒரு பக்காவான கேமரா செட்டப்பு. ஸோ அதுலேருந்து நான் இதில் ஜம்ப் ஆகும்போது எனக்கு ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச். என்னால் ஒரு AAA கேம் விளையாட முடியுது. என்னால் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் ஜூம் பண்ண முடியுது. என்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோனை கூலாகவே ரன் பண்ண முடியுது. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஓவர் ஹீட் ஆகும். அண்டு கேமராலாம் ஓப்பன் பண்ணி வீடியோ எடுத்தோன்னா அவ்வளோ வந்து டக்குன்னு டிம் ஆகிடும். ஸோ அதுலேருந்து 14 சீரிஸ் 13 சீரிஸ் யாருனா வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக 17 சீரிஸ்க்கு வந்து ப்ரோ மேக்ஸ் கூட இல்லை 17க்கே அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கான பர்ஃபெக்டான ஃபோனு. கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால் மன்னிச்சிடுங்க. அப்போ இருந்துகிட்டே இருக்கேன் நான். அது வேறு இங்கே ஏதோ கொளுத்திருக்கனால இருந்துகிட்டே இருக்கேன் நான். ஸோ 15 வச்சுருக்கிறவங்க 16 வச்சுருக்கிறவங்க நீங்கள் அப்கிரேட் பண்ண தேவையில்லை. அண்ட் தட் மோஸ்ட் யூஸ்லெஸ் பட்டன் சொல்லுவாங்களே, தட் கேமரா கண்ட்ரோல் பட்டன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. நான் எப்போனா ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுறது. அதுவும் பார்த்திங்கன்னா டக்குன்னு எடுத்துனா கேமரா ஓப்பன் ஆகலாம், அதுக்கு மட்டும்தான். மற்றபடி ஜூமுக்கோ எக்ஸ்ப்ளோசருக்கோ எதுக்கும் யூஸ் பண்ணுறதில்ல. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபிக் ஸ்டைல் இருக்கும். ஸோ அதில் நான் இதில் மேப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பிரைட்டு ஸ்டாண்டர்டுன்னு இருக்குது பார்த்திங்களா, அதை நான் வந்து அப்பப்போ மூவ் பண்ணி அது மட்டும் செட் பண்ணி நான் ஃபோட்டோ எடுத்துப்பேன். மற்றபடி வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் ஆக்ஷன் பட்டன் நான் 14லேருந்து இது ஸ்விட்ச் ஆகும்போது எனக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அந்த ஃப்ளிப் ஸ்விட்ச்சு அது இல்லாதது எனக்கு ரொம்ப பிடிக்கல. என்ன தான் ஆக்ஷன் பட்டன்லாம் நீங்கள் மேப் பண்ணிக்கலாம், பிக் பண்ணிக்கலாம், என்னென்னமோ சொல்கிறானுங்க. பட் எனக்கு அந்த ஃப்ளிப் ஸ்விட்ச் தான் வந்து ஒரு ஃபிஜெட் டாய் மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு இதில் இப்போ பிடிக்கல. ஸோ அது ஃபிஜெட் டாய் மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஃபோன் சைலண்ட் ஆச்சா இல்லை வந்துட்டு சவுண்ட் மோடில் இருக்கான்னு சொல்லி க்ளீனாக தெரிஞ்சிடும் எந்த பொசிஷனில் வச்சா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்து ஹாப்டிக் ஃபீட்பேக் இருக்குது தான். சவுண்ட் மோடில் வச்சிங்கன்னா ஒரு சிங்கிள் ஹாப்டிக் வரும். வைப்ரேட்டில் வச்சிங்கன்னா 3 டைம்ஸ் வந்து ஹாப்டிக் ஃபீட்பேக் வரும். எனக்கு ஓகே தான். பட் இருந்தாலும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அது இதில் இல்லை. மற்றபடி ஓகே தான் எனக்கு. அண்ட் இதோட சென்சார் சைஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால லோ லைட் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி எல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 14லேருந்து வரும்போது ரொம்ப டிராஸ்டிக்கான சேஞ்சஸாக இருந்தது. ஏன்னா அதில் அந்த நாய்ஸ் லெவல்ஸ் வந்து வந்து புள்ளியாக இருக்கும் என்ன தான் அந்த 14 சீரிஸில் நம்ம ஃபோட்டோ எடுத்தாலும். பட் நைட்டு ஃபோட்டோகிராஃபியில் எனக்கு டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் இருக்குது. அந்த டே லைட் ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் எனக்கு தெரியல நார்மல் ஒயிட் கேமராவில். ஏன்னா அதே 48 தான். ஏன்னா லைட்டாக வந்து அந்த லைட்னிங்கு, அப்புறமா அந்த ஹை டைனாமிக் ரேஞ்சு அதெல்லாம் கண்ட்ரோல்லாம் இப்போ வந்து 17ல் பக்காவாக பண்ணுது. 14 கம்பேர் பண்ணும்போது 14 எல்லாத்தையுமே ஒரு மாதிரி டோன் பண்ணிடும். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ட்ரூ டு நேச்சுரல்னு வாங்க. அந்த நேச்சுரலே பார்த்திங்கன்னா வார்ம் டோனுக்கு எடுத்துகிட்டு போய்டும் ரொம்பவே. அதனால் எனக்கு அது அவ்வளோ பிடிக்காது. அதனால் நான் ஃபோட்டோஸே அதில் எடுக்க மாட்டேன். எடுத்தாலே நான் சாம்சங்கில் தான் எடுப்பேன். ஆனால் 17 சீரிஸ் நான் வாங்கினதுலேருந்து சாம்சங் பக்கமே நான் போகிறது கிடையாது. எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறது எல்லாமே 17 சீரிஸில் தான் எடுக்கிறேன். அந்த அளவுக்கு பக்காவாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்னோடய சாம்சங்லேருந்து ஐஃபோன் கம்பேர் பண்ணும்போது நைட் ஃபோட்டோகிராஃபி நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, பிச் டார்க்கில் எடுத்தேன்னா கூட அந்த ஏசி லைட்டோ இல்லைன்னா பக்கத்தில் யாரா ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் கூட அந்த ஒரு லைட்டை வச்சு பார்த்திங்கன்னா அவ்வளோ பக்காவாக பார்த்திங்கன்னா நம்ம ஐஃபோனில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வரும். பட் சாம்சங்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் பெயிண்ட் மாரி தான் வரும். அதனால் பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா ஃபோட்டோனாலே சாம்சங்கில் தான் எடுப்பேன். பட் இப்போ டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணிவிட்டேன். என்ன தான் இதில் பார்த்திங்கன்னா எடுத்தாலும் எனக்கு இதில் எடுக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அது பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு ரியாலிட்டியில் வருதுனால நான் சாம்சங்கில் எடுக்கிறது கிடையாது. சாம்சங்கில் பார்த்திங்கன்னா லைட்டாக எடிட் பண்ண மாதிரி இருக்குது. இன்னும் இருந்தாலும் நான் ஒரு சாம்சங் ஃபேன் பாய் தான் இப்போ வரைக்கும். என்ன இருந்தாலும் நான் ஐஃபோனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா நினைக்காதீங்க. இல்லைனா பையஸ்டாக பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகும் நிறைய பேருக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. நல்லா இருக்குன்றது நல்லா இருக்கிறது தானே சொல்ல முடியும். ஏன்னா வந்து 2 பேருமே ஒரே மாதிரி தான் எல்லா வருஷமும் விட்டுட்ருக்காங்க. பட் இந்த டைம் சாம்சங்கை விட ஐஃபோன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 2-3 ஃபீச்சர்ஸ் வந்து நல்லாவே ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ S26 அல்ட்ராவில் ப்ரைவசி டிஸ்பிளே வந்திருக்குன்றாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மோஸ்ட் யூஸ்லெஸ் ஃபியூச்சர்னு தான் நான் சொல்லுவேன்.
ஏன்னா அது வந்து ஒரு ஸ்க்ரீனோட குவாலிட்டியாக டேமேஜ் பண்ணுது. எப்போ பார்த்தாலும் நம்ம ஒரு ஸ்க்ரீனை தான் நம்ம எப்படியுமே நம்ம ஸ்க்ரீனை தான் பார்க்க போகிறோம். அதே இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் மேக்ஸிமம் வச்சிட்டிங்கன்னா வாஷ் அவுட்டான ஒரு ஃபீல் வருது, ஒரு மாதிரி கிரே ஸ்டோனில் காட்டுது டிஸ்பிளே. பிரைட்னஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ எனக்கு அது வந்து பிடிக்கவே இல்லை. அது ₹100 டெம்பர் கிளாஸ் வாங்கிட்டு அது ஏதோ ப்ரைவசி டிஸ்பிளே ஆன் பண்ணிட்டு போயிடலாம் நிறைய பேர் கிட்ட வச்சுப்பாங்க. நான் அதை கூட சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக ப்ரைவசி டிஸ்பிளேன்றது இன்னத்துக்கும் உனக்கு தேவை ஃபஸ்ட் ஆஃப் ஆல்ன்றது எனக்கு தெரியல. இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஃபோன்ஸை. நம்மளுக்கு ஒரு ப்ரைவசின்றது ஒரு மேட்ரு வந்து அவ்வளோவா யாருமே வந்து அதை யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்கிற எட்டி பார்க்குறான், அவன் ஃபோனை பார்த்துன்னு இருப்பான், அவன் ஏன் உன் ஃபோனை எட்டி பார்த்துன்னு இருப்பான். எனக்கு புரியவே இல்லை அது என்னத்துக்கு அந்த ஃபியூச்சர் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா போக போக ஃப்யூச்சரில் வேணால் அந்த டிஸ்பிளே பிரைட்னஸ் ஒன்றும் ஏற்றி அந்த கிரே டோன்லாம் இல்லாமல் ஃபஸ்ட் இம்ப்ளிமெண்ட்னால ஓகே அது வந்து சொதப்படி தான் இருக்கும். மற்றபடி ஒரு மண்ணாங்கட்டியுமே நம்ம S26 அல்ட்ராவில் அப்கிரேட் பண்ணவே இல்லை. ஏன் ஈவன் S25 அல்ட்ராவே எடுத்துக்கோங்க, இன்னத்தை அதில் அப்கிரேட் பண்ணிட்டானுங்க, ஒன்றுமே பண்ணலை. எனக்கு பிடிச்ச ஃபோன் லாஸ்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா S23 அல்ட்ரா தான். நான் ஒரு சாம்சங்கோட ஃபேன் பாய். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு இந்த விஷயத்தில் சொல்லும் போது. இப்போ நான் எடுக்கிறது S23 அல்ட்ரா தான். வீடியோ குவாலிட்டினா சூப்பராக வருது பார்த்தீங்களா. இதை நீங்கள் S26 எடுத்துகிட்டா மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வந்துடும் நினைக்கிறீங்களா? கிடையாது. ஆனால் நீங்கள் ஐஃபோன் எடுத்துக்கோங்க, இங்கே 14 சீரிஸ்லேருந்து இந்த சீரிஸ்க்கு வரும்போது உங்களுக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். இதில் பாருங்கள் போர்ட்ரேட் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், இன்னும் அழகாக ஏஜ் கட் பண்ணுது, இன்னும் பக்காவாக எடுக்குது. சவுண்ட் குவாலிட்டி கூட பாருங்கள், நான் மைக் அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன், நான் ஆடிட்டுருக்கேன் ஆக்சுவலாக. ஆனாலும் அது பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு கட் டவுன் பண்ணோம், சூப்பராக எடுக்கும் நம்ம சாம்சங்கு. ஸோ அதே கேமரா தான் இப்போ வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட், இதில் 10x லென்ஸ் பெரிஸ்கோபிக் ஜூமிங் லென்ஸ் இருக்குது. இப்போ வரவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 5x தான் இருக்குது. ஸோ அது இல்லாமல் என்னோடய ஃபோனில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் S Pen இருக்குது. இப்போ வரதெல்லாம் ப்ளூடூத் S Penலாம் கிடையாது. அண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் டிஸ்பிளே, இப்போ வரதெல்லாம் ஃப்ளாட்டு. இதுமாதிரி நிறைய S23 அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸ் இருக்குது. S26 அல்ட்ராக்கு எடுக்கும்போது S24 அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஃப்ளாட் டிஸ்பிளே கொடுத்து கொஞ்சம் நல்லதாக பண்ணாங்க. அதுக்கப்புறமா எந்த ஃபோனுமே நல்லா இல்லை அவ்வளோவா. ஸோ எனக்கு வருத்தமாக இருக்குது. அண்டு வருத்தத்தோடு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் என் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு சாம்சங் ஃபேன் பாய் ஒரு ஐஃபோனை வந்து தூக்கி வச்சு பேச வச்சிட்டானுங்க. ஐ ஹோப் இந்த அடுத்த வருஷம் சாம்சங் வந்து கண்டிப்பாக ஐஃபோனில் விட பெட்டராக வந்து கம்ப்ளீட் பண்ணும். என்ன தான் ப்ராசஸர் வந்து எலிட் ப்ராசஸர் கொடுத்துருக்குறோம், ஏஐ இருக்குது அப்படின்றானுங்க. இதெல்லாம் ஏஐக்கெல்லாம் ஜெமினி சார்ஜ் அவனோட சாம்சங் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவன் எப்படியோ ஜெமினி கிட்ட போய் இவன் கேட்டுக்கிறான்னா அவனும் ஜெமினியை வச்சு தான் பண்ணிகிட்ருக்கான். அண்ட் இன்பில்ட்டில் சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் ஏஐலாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதேமாதிரி இவனுங்களும் கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி ஏஐ தவிர சாம்சங்கில் வேறு எதுவுமே பார்த்தீங்கன்னா ட்ராஸ்டிக் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சைட் லோடிங்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ண போகிறாங்க ஆண்ட்ராய்ட்ஸில். ஸோ கிட்டத்தட்ட அதுவும் ஐஃபோன் மாதிரி தான் ஆகிட போகுது. பட் எனிவேஸ் நீங்கள் பார்க்க வந்தது 17 Pro Maxோட ரிவ்யூ. நம்ம சாம்சங் பற்றி பேச விரும்பலை. ஸோ 15, 16 வச்சுருந்தீங்கன்னா 16 தேவையில்லை, பட் 14, 15 வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக மாறலாம். உங்களுக்கு அப்டேட் வேணால் வர்த்தான அப்கிரேடாக தான் இருக்கும். ஏன்னா ரேம் பெருசாக இருக்குது, அதே மாதிரி பேட்ரியும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெருசாகவே இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக அப்கிரேட் பண்ணலாம். எனக்கு நான் பிடிச்சது பிடிக்காதது எல்லாமே நான் சொல்லிட்டேன். மறக்காமல் என்னோடய சேனலோட ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். நிறையா இந்த மாதிரி ஃபோன்ஸு, ஃபோட்டோகிராஃபிஸு, பைக் ரிவ்யூஸு எல்லாமே நான் போட்டிருக்கேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீழே ஹைப்புன்னு இருக்கும், வீடியோவை ஹைப் பண்ணி விடுங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பே பண்ணி ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க, பெய்ட் ரிவ்யூஸ் இருக்கும். நம்ம பெய்ட் ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணுறது கிடையாது. நான் வாங்கி நான் யூஸ் பண்ணி ஒரு யூசர் ரிவ்யூவாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இது நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகணும். ஏன்னா பே பண்ணி பார்த்தது ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்கிறானோ அதை தான் ஸ்கிரிப்டடாக இவனுங்க படிப்பானுங்க. பட் நான் ஓனாக யூஸ் பண்ணி எனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்கிற வீடியோ இது. ஸோ அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது கைஸ். ஸோ அதனால் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் லைக் பண்ணி ஹைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா தான் ஸோ இந்த மாதிரி உண்மையான ரிவ்யூஸ் கொஞ்ச நாளைக்காவது நிற்கும் யூடியூப்ஸில். இல்லைனா நீங்கள் அவன் எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டாக படிச்சுட்டு இருப்பான், அதுதான் உண்மை சொல்லி நம்பிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். until then it's bye from Austin Pilot.